இந்த பொண்ணு ஏர்போர்ட்ல போர்டிங்ல நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு இவளுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தனோட போன்ல கேமரா ஆன் பண்ணி ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டார். இவளுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ற நீ, உன்னோட கழுத்துல என்னது பிளாக் கலர் மாதிரி என்னமோ எழுதி இருக்கிற மாதிரி இருக்குது, எங்க காட்டு பாப்போன்னு சொல்லி கேட்கும் போது அவ காட்ட மாட்டா. உடனே இவன் ஏர்போர்ட்டுக்கு பார்க்காம கத்த ஆரம்பிச்சிடான். பக்கத்துல இருந்து எல்லாரும் பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுவான், அங்கிருந்து இவளுடைய ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிடறான். இவளுக்கு முன்னாடி இருந்தவன் அப்பதான் போனை எடுத்து ஆன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருக்கு. இவனோட ஒய்ஃப் கிட்ட காமிக்கிறேன். இவனோட ஒய்ஃப் அதை பார்த்துட்டு உடனே யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவனும் எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த பொண்ணோட போட்டோ என்னோட போன்ல எப்படி வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்றான். இவனோட ஒய்ஃப் அது எப்படி போட்டோ உனக்கு தெரியாம உன்னோட போன்ல வரும்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கப்புறம் அந்த போர்டிங் பாஸும் கிழிச்சு போட்டுறா. ஜஸ்ட் ஒரு போட்டோக்காக ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற, இந்த போட்டோவை பாரு, அந்த பொண்ணோட நெஞ்சில ஹெல்ப் மீன்னு எழுதி இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு உதவி தேவை, அதனால தான் போட்டோவை எடுத்து வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்றான். அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்றாங்க. உடனே எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவளுடைய கையை கூட விடாம பிடிச்சிட்டே இருக்கான். இதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் உடனே ஒரு பிளான் பண்றாங்க. இவனோட ஒய்ஃபோட வயித்துல ஒரு துணியை வச்சுட்டு அவங்க கன்சீவா இருக்கிற மாதிரி கொஞ்சம் உட்காரத்துக்கு மட்டும் இடம் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்கும் போது வேற எங்கேயாவது போய் உட்காருங்கன்னு சொல்லி சொல்றான். இவனும் வேற எங்கேயுமே இடம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் மட்டும் உட்கார கொடுத்தீங்கன்னா நான் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு வேற வழி தெரியாம எழுந்துடுறான். அதுக்கப்புறம் இவன் அந்த சீட்ல போய் உட்காந்துடுறான். இப்போ இவளுக்கு பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பினுக்குள்ள ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில பார்த்த உடனே இவளுக்கு ஒரு யோசனை வருது. உடனே அதை எடுத்து அதோட மூடியை ஓபன் பண்ணி குடிக்கிற மாதிரி இவன் மேல ஊத்திடுறா. அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி சாரி மேடம் தெரியாம பண்ணிட்டுன்னு சொல்றான். இவளோட ஹஸ்பண்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானே கிளீன் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ரொம்ப நேரம் ஆகி அவன் காணோம்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறான். அந்த நேரம் அவன் வெளியே ஓட ஆரம்பிச்சிடா. இவனும் துரத்தி பிடிச்சிடான். பார்த்தா வேற ஒரு பொண்ணு நிக்கிறா. அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, நீ கன்சீவா இருக்கிற மாதிரி என்னை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை அடிக்க போறான் பாருங்க. அந்த நேரம் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே இந்த பொண்ணு போலீஸ் கிட்ட சொல்லிடுறா.